என்னப்பா ஏன் இந்த இடத்த பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறீங்க? இல்லடா, என் ஞான திருஷ்டியில பார்க்கும்போது மூசா இங்கதான் காலை நீட்டி படுத்துட்டு இருந்தான். இப்ப காணமாப்பா. காணுமப்பா. என்னடா குலுங்குற? எங்க மூசா? இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியல. என்னடா விளையாடுறியா? மூசா இப்ப இங்க இல்லையே. அதான் ஏஜமா, எனக்கு ஒன்னும் புரியல. இங்கதான் ஏஜமா உக்காந்து இருந்தான், எங்க போனானே தெரியலையே. டேய் மண்டோரா, மூசா இங்க உட்கார்ந்துட்டு இருந்தத நீ பாத்தியா? என்ன ஏஜமா, இங்கதான் உட்கார்ந்து இருந்தா, என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. கண்டிப்பா அது மூசா தானே. என்னங்க ஏஜமா, மூசாவை எனக்கு அடையாளம் தெரியாதுங்களா? என்ன புடிச்சிருந்த மாய இப்ப மூசாவை புடிச்சிருக்கு. அதனால அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். வா, தேடி பிடிப்போம். அவனை காணுமே. ஏஜமா, இந்த பக்கமா போலாம் ஏஜமா. வா போலாம். வாங்க. ஏஜமா, இப்படி போய் பார்க்கலாம் ஏஜமா. சரி வா. என்னடா எங்கேயும் காணோம்? என்ன செவர தாண்டியா போற? இல்லைங்க ஏஜமா, மூசா ஏதாவது மரப்பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கானான்னு பார்க்க போறேன். டேய் முட்டாள், மூசா என்ன உன்ன மாதிரி சுண்டக்கப்பைய நினைச்சியா? போய் மரப்பொந்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். மூசாவை காணோமேடா. அதான் ஏஜமா, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னது இவங்களும் மூசா மூசான்னு ஏதோ பேசிக்கிறாங்க. நாம மட்டும் இவங்கள்ட்ட பேசவே கூடாது. நீ
வேறு யாரையோ பார்த்து விட்டு வந்து என்னிடம் மூசா என்று உளறி விட்டாய். இல்ல ஏஜமா, நான் பார்த்தது மூசாவே தான். அப்படி என்றால் நீ அவனை பார்த்த இடத்திலே சிறை வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் சிறை பிடித்து வந்திருக்க வேண்டும். ஆமா ஏஜமா, தப்பு பண்ணிட்டேன். அவனை பார்த்த வேகத்திலையும் ஆர்வத்திலையும் தப்பு பண்ணிட்டேன். ஏண்டா, என்னோட ஞானக்கண்ணுக்கு தெரியாதவன் உன்னோட பூனக்கண்ணுக்கு தெரிந்து விட்டானா? நீ இன்னும் என்னை சித்தம் தெரியாதவன் என்று காமெடி செய்து கொண்டிருக்கிறாயா? இப்படியே போனால் நான் உன்னை அழித்துத்தான் குணமாகிவிட்டேன் என்று நிரூபிக்க வேண்டும். ஜாக்கிரதை, நான் வருகிறேன். என்ன குரு இப்படி சொல்லிட்டு போறாரு? நம்ம மூசாவை தானே பார்த்தோம். அவன் எங்க போயிருப்பான்? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவன் எங்க போயிருப்பான்னு பாப்போம், கண்டுபிடிப்போம். முட்டா பசங்க, நான் இங்கதான் இருக்கேன், அது கூட தெரியாம என்ன பத்தியே பேசிட்டு போறாங்க. என்னப்பா, எங்க தேடி மூசாவை காணா? மறுபடியும் ஞான திருஷ்டி பாருப்பா. என்னப்பா, மூசா எங்க இருக்கான்? வாங்கி கூட. என்னப்பா மரத்தையே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க? ஜிலா, ஞான திருஷ்டியில் நான் பார்க்கும்போது இந்த இடம் தான்டா தெரிஞ்சுது. மூசா இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். அட போப்பா, வீட்டுல ஞான திருஷ்டியை பார்த்துட்டு வந்தா மண்டபத்துல ஆளை காணோம். இங்க ஞான திருஷ்டியை பார்க்கும்போது இடம் மட்டும் தான் தெரியுதுங்கிற. எப்பா, மூசாவுக்கு அது நம்ம மூசாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவனை ஏதோ நல்ல சக்தி காப்பாத்துது. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. என்னது, நம்மள பார்க்காமலே போறாங்க? அவங்க கண்ணுக்கு நாம தெரியலையா, இல்ல அவங்களுக்கு கண்ணே தெரியலையா? ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது. என்ன தேடி ஆளுங்க வராங்க போறாங்க. நான் தான் மூசான்னு வேற சொல்றாங்க. யார் அந்த மூசா? என்ன போலவே இருப்பானோ, அதனாலதான் என்ன மூசான்னு சொல்றாங்களோ. அப்ப மூசா நான்னா இந்த நான் யாரு? அதுவும் எனக்கு தெரியல. என்ன மூசான்னு சொல்றவங்களுக்கும் தெரியல. ஆனா இப்படியே இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்படியே இருந்துருவோம். அது சரி, இப்போ 2 பேரும் என்ன தேடி வந்தப்போ ஏதோ ஒளி என் மேல பட்ட மாதிரி இருந்தது. அது அவங்களும் என்கிட்ட வந்து நின்னு என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்டயும் எதுவும் கேட்கல. அப்ப நான் இருந்தத அவங்க கவனிக்கலையா, இல்ல நான் இருந்தது அவங்களுக்கு தெரியலையா? தெரியவில்லை. நீங்க யாரு? ஏதோ சாமி போல இருக்கீங்க. நான் தான் உனக்கு மாயை என்கின்ற மாயாதேவியை பற்றி கூறிய சித்தர். சொன்ன எனக்கே மாயை உன்னையும் பிடிக்கும் என்ற விஷயம் தெரியாததால் தான் இப்போது மாயை பிடித்த உன்னை அசீம் என்ற அரக்கனிடமிருந்து காப்பாற்ற வேண்டியதாயிற்று. என்னப்பா அப்படி பார்க்கிறாய்? உனக்கு நேர இருந்த ஆபத்தை உணர்ந்தேன்.
அரக்கன் அசீம் மண்டோராவின் பார்வையிலிருந்து உன்னை மறைத்து வைத்தது நான் தான். இனி நீ மாயை உன்னை விட்டு விலகும் வரை யார் கண்களுக்கும் தெரிய மாட்டாய். ஆனால் நடப்பவை அனைத்தும் உனக்கு தெரியும். என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல. உன்னையே உனக்கு யார் என்று தெரியாத போது உனக்கு எதுவும் தெரியாமலும் எதுவும் புரியாமலும் தான் இருக்கும். அதுதான் மாயையின் குணம். இனி மாயை உன்னை விட்டு விலக எனது ஆசிகள். நலம் உண்டாகட்டும். நான் வருகிறேன். என்னது, நம்மள யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு, ஆனா நம்மள தெரியுதுன்னு சொல்றாரே. என் பொண்ணு மூசா, அழு, நல்லா அழு. உன் பிள்ளைக்கு எம வெளியில இருந்து வர வேண்டாம். நீதான் எம, நீதான் தலை கொள்ளி. என்னத்த பண்ண சொல்றீங்க? நான் பாசத்தோட செஞ்ச காரியம் இப்படி விபரீதமாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் பாசமா இருந்தாலும் ஒரு புள்ள விஷத்தை கேட்டு அழுதா பெத்த தாய் விஷத்தை குடுப்பாளா? ஆனா நீ குடுப்படி. நம்ம நிழலையே நம்மால நம்ப முடியல. எந்த தைரியத்துல மூசாவுக்கு போட்ட பாதுகாப்பு வளையத்தை நீக்கின? நான் எப்ப எது கேட்டாலும் எழுத்து எழுத்து பதில் சொல்லுவியே, இப்ப சொல்லுடி, இப்ப சொல்லு. என்னங்க, மூசா கிடைச்சானா? என்ன ஆச்சு? எங்க என் புள்ள கூட்டிட்டு வரலையா அவனை? மூசா இருக்கா, பத்திரமா இருக்கான். என்ன மாமா பேசுறீங்க? அவன் நம்ம கூட இருந்ததுல பத்திரமா இருப்பான். பத்திரமா இருப்பான். அந்த லட்சணத்தை பார்த்தோம்ல நாங்க. நீங்க சொல்லுங்க, மூசா எங்க இருக்கான்? எப்படி இருக்கா? யாரோட பாதுகாப்புல இருக்கான்? சொல்லுங்க. அம்மா, அப்பா ஞான திசையில பார்த்த இடத்துல நாங்க தேடி போகும்போது அங்க மூசா இல்லம்மா. என்ன சொல்றீங்க? மூசா இல்லையா? மூசாவை நீங்க பார்க்கவே இல்லையா? இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், மூசா கிடைக்கல. அப்ப எப்படிங்க மூசா பாதுகாப்பா இருக்கான்னு சொன்னீங்க? என் உள்மனசு சொல்லுது ஆயிஷா. நீங்க என்ன சொல்றீங்க? நாம இருக்க சூழ்நிலையில எந்த அனுமானத்தையாவது நம்ப முடியுமா? ஆமா மாமா, கண்ணால பார்க்காம எதையும் நம்ப முடியாது. முதல்ல மூசாவை காட்டுங்க மாமா. அவன் தான் நான் ஞானதர்ஷியில பார்த்த இடத்துல இல்லையே, அப்புறம் எப்படி காட்ட முடியும்? அதுக்காக வாய் வார்த்தையை நம்பி வருத்தப்படாம இருக்க முடியும்? ஆயிஷா, இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில தொடர்ந்து ஏதோ ஒரு தெய்வ சக்தி மூசாவை காப்பாத்திட்டு தான் இருக்கு. அதுதான் இப்போ அவனை காப்பாத்திட்டு இருக்குங்கிறது என் யூகம். உங்க யூகம் சரியா இருந்தா சந்தோஷப்பா. சரியா தப்பான்னு எதை வச்சு முடிவு பண்றது? அவன் கூப்பிடாமே ஓடி வந்து காப்பாத்துற அந்த தெய்வ சக்தி இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்காம இருந்திருக்கலாமே. அப்போ என் வார்த்தையை சந்தேகப்படுறியா? கஷ்டத்தை கொடுத்துட்டு கடைசியில வந்து காப்பாத்துறதும் தெய்வ கோட்பாடு, தெரியுமா உனக்கு? சரி, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. மூசாவுக்கு உதவுறது எந்த சக்திங்கிறத கூப்பிட்டு பார்த்துருவோம். எமது அழைப்போ உமது அறிவிப்போ இல்லாமல் எமக்கு வரும் இன்னல்களில் இருந்து தொடர்ந்து எமை காத்து எமக்கு உதவி கொண்டிருக்கும் நல்ல சக்தியே, யாம் அறிந்திராத தெய்வ சக்தியே, நீர் யார்? என் மூசா இங்கே எப்படி இருக்கிறான் என்பதை எமக்கு காட்சி தந்து பகர்வாயாக. தற்சமயம் மூசாவை அரக்கன் அசீம் உள்ளிட்ட உங்கள் அனைவரது கண்களில் இருந்தும் மறைத்து வைத்தது நான் தான். நான் ஒரு மாயவன சித்தர். முன்பொரு முறை மூசா அசீமை அழிக்க உதவி கேட்டு எம்மை நாடி வந்தபோது மாயை என்னும் மாயாதேவியை பற்றி கூறி அவளை நோக்கி அவனை தவமிருக்க சொன்னதும் நான் தான். துரதிர்ஷ்டவசமாக
மாயாதேவியின் நிபந்தனையால் அசீமை பிடித்த அவளே மூசாவையும் பிடித்து விட்டாள். தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு நானும் ஒரு வகையில் காரணமாகிவிட்டேன். மூசாவை காக்க வேண்டிய கடமைக்கும் ஆளானேன். எனவேதான் மூசாவை அசீம் தேடி வந்தபோது எனது சக்தியை கொண்டு மறைய வைத்து காத்தேன். மூசா யார் கண்ணிலும் படாமலும் மறைந்து சுற்றி கொண்டிருந்தாலும் மாயையால் பீடிக்கப்பட்ட நிலையிலேதான் தொடர்ந்து சுற்றி கொண்டிருப்பான். சுவாமி, மாயையால் எத்தனை காலம் மூசா பீடிக்கப்பட்டிருப்பான்? மாயை எப்போது விலகும்? மாயையின் மனதை யார் அறிவார்? நிலையற்ற தன்மை கொண்ட அவள் இந்த நொடியில் கூட அகலலாம். அசீம் மூசாவை எப்ப அழிப்பா? எங்க துன்பத்துக்கெல்லாம் எப்ப நல்ல முடிவு வரும்? அனைத்து இயக்கங்களும் முடிவை நோக்கித்தான் இயங்குகின்றன. அது என்ன முடிவு, எப்போது முடியும் என்பதெல்லாம் காலத்தின் கையில். நலமுண்டாகட்டும். நான் வருகிறேன். அப்பா, நீங்க யூகிச்சது சரியா போச்சுப்பா. நல்லவங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படியோ என் புள்ள பத்திரமா இருக்கா மாமா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு.